ஹலோ, வணக்கம் தோழி. தமிழ் சர்க்காருக்காக நான் உங்கள் விஜயகுமார். பாஜக வாக்குகளை தாவேகா திரு விஜய் அவர்கள் பிரிக்கிறாரா என்பதுதான் இப்ப நம்ம பேச போறோம். திரு விஜய் அவர்கள் மிகப்பெரிய ஒரு 20% வாக்குகள் 15% வாக்குகள் வரை தொடுவார் என்று பல கருத்துகள் இருக்குது. இதுல முக்கியமான ஒரு கருத்தை பார்ப்போம். பாஜக வாக்குகளை விஜய் பிரிப்பாரா அப்படின்னு நீங்க கேட்கலாம். பொதுப்படியான ஒரு கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு சில்லி வாக்கு கூட பாஜக வாக்க திரு விஜய் அவர்கள் பிரிக்க மாட்டார், பிரிக்க முடியாது. பிரிக்க மாட்டார் என்பது வேற, பிரிக்க முடியாது என்பதுதான் உண்மையான கருத்து. இந்த கருத்தை நீங்க எப்படி சொல்றீங்கன்னு சொல்லி ஒரு ஆவலோட கேட்கலாம், இல்ல கோபமா கேட்கலாம், இல்ல கிண்டலா கேட்கலாம். அதாவது தமிழ்நாட்டுல பல தொகுதிகள் இருந்தாலும் ஒரு முக்கியமான தொகுதி நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொகுதி, திரு எடப்பாடி பழனிசாமி தொகுதி, இவங்க 2 பேர் தொகுதியை வச்சுதான் நம்ம ஒரு கள ஆய்வு உள்ள இறங்கணும். இப்போ கொளத்தூர்ல திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தொகுதி சென்ற முறை, அதாவது 24ல சுமார் 26,000 வாக்குகள் திரு பால் கனகராஜ் அவர்கள், 26,000 சில்லற வாக்குகள் திரு பால் கனகராஜ் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில போட்டியிட்டு அவர் பெற்ற வாக்குகள். திரு ஆற்காடு வீராசாமி அவரது மகன் 92,000 93,000 வாக்குகள் வரைக்கும் அவர் பெற்றிருக்காரு. அதிமுக மிகப்பெரிய கட்சி நீங்க சொல்றீங்க தெரியுமா, வெறும் 16,000 ஓட்டு தான் அவங்க வாங்கியிருக்காங்க. நாம் தமிழர் அந்த இடத்துக்கு ஒரு பிரச்சாரமே வரல, அவங்க ஒரு 12,000 வாக்குகள் வரைக்கும் பெற்றிருக்காங்க. இதுதான் அந்த நிலவரம். இப்போ 2026 இன்னும் ஒரு 180 175 நாட்கள்ல ஒரு தேர்தலை சந்திக்க கூடிய ஒரு நிகழ்வு நடக்க போகிறது. அந்த நிகழ்வுல கொளத்தூர் தொகுதியை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டீங்கன்னா, தாவேகா விஜய் என்ன முதல் முறையா உள்ள களத்துல இறங்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் சுமார் 35,000 வாக்குகள் வரைக்கும் பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதை யாருமே தவறா சொல்லவே முடியாது. உண்மையான ஒரு கள நிலவரம் அது. ஆனா தாவேகா நிர்வாகிகள் உண்மையிலேயே விஜய் கட்டுப்பாட்டுல இருக்கிறாங்களா அப்படின்றது நமக்கு தேவையில்லாத விஷயம். அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளரை தான் நீங்க கேட்கணும், இல்ல அந்த கட்சியினுடைய தலைவரை தான் நீங்க கேட்கணும். இப்போ அடுத்த வருடம் வரப்போகிற இந்த தேர்தலில் சுமார் 35,000 வாக்குகள் வரைக்கும் உயரும். ஏன் பாஜக வாக்குகள் மட்டும் விஜய்க்கு போகல அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு கருத்து. இதுல தயவு செய்து எனக்கு அந்த மத நோக்கமோ ஜாதி நோக்கமோ கிடையாது. உள்ளது உள்ளபடியே நம்ம உள்ள இருக்கிற பார்வையாளர்கள் கிட்ட நமக்கு கிடைத்த தகவலை அப்படியே நாங்க கொடுக்கிறோம். யாருடைய மனதையும் எதையும் புண்படுத்துவதற்காக அல்ல. திரு விஜய் அவர்கள் திரு ஜோசப் விஜய் என்றே பாஜகவினர் அழைப்பார்கள். மற்ற கட்சியினர் திரு நரேந்திர மோடி அவர்களை சங்கி என்றே அழைப்பார்கள். அது அவங்களுக்குள்ள ஒரு கட்சியில இருக்கிற ஒரு விஷயம். அது திரு விஜய் அவர்களை இவங்க பாஜகவினர் ஜோசப் விஜய் என்றே பார்க்கிறாங்க, ஜோசப் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க 2 பேருக்கு அந்த கருத்துக்குள்ள ஒரு பெரிய விஷயம். அதனாலதான் சொல்றேன் உங்களுக்கு மறுபடியும், பாஜகவோட ஒரே ஒரு ஓட்டு 26,000 ஓட்டு வாங்கியிருந்தாருன்னா இந்த முறை கொளத்தூர் தொகுதியில 35,000 ஓட்டு வரைக்கும் உயரும். அவர் எடுக்க போறாரு இல்லைங்களா, ஒரு 35,000ல இருந்து ஒரு 40,000 ஓட்டு. அது எங்க இருந்து வருகிறது, அதை நீங்க தான் அனலைஸ் பண்ணணும். அதாவது ஒரு பார்வையாளர்களோ உங்களுக்குள்ள இந்த கேள்வியை நீங்க கேட்டுக்கிட்டு நீங்கள ஒரு பதில் தேடுங்க. திரு திமுக கிட்ட இருந்து ஒரு பெரிய ஒரு வாக்குகளை வாங்கலாம் அவரு, அதுல யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அதிமுக இருந்து ஒரு வாக்குகளை வாங்கலாம். ஏற்கனவே 16,000 வாக்குகள் பெற்றாங்க. இந்த முறை ஒரு 10,000 ஒரு 6,000 வாக்குகள் அவர் இருக்கக்கூடிய சக்தி அவர்கிட்ட இருக்கு. திரு நாம் தமிழர் அவர்கள் அவங்க கிட்ட இருந்து ஒரு வாக்கு போகும். யார்கிட்ட இருந்து அவர் வாக்கு எடுக்கிறாரு, இல்ல இப்ப புதுசா வரப்போறாங்கல்ல அந்த வாக்கையும் சேர்த்து திரு விஜய் அவர்கள் எடுக்க போறாரா என்பது ஒரு $1 மில்லியன் கேள்வி. உங்களுக்கு எல்லாம் இருந்த ஒரு கேள்விதான் எனக்கு இருந்தது. அதனுடைய அடிப்படையில தான் அந்த கொளத்தூர் தொகுதியை சுத்தி நம்ம நேரா களத்துல இறங்கி விசாரித்ததுல பாஜகவில இருந்து ஒரு ஓட்டு கூட அங்க போகாது. பட் இவங்களுக்குள்ள ஒரு கருத்து விஷயங்கள்லாம் நம்ம வெளியில பேச முடியாது. அந்த அளவுக்கு ஒரு குழந்தைத்தனமான ஒரு கருத்து 2 பேருக்குமே. அவர் ஜோசப், இவர் சங்கி அப்படின்னு தான் சொல்றாங்க. இது ஜோசப் சங்கின்றது என்னுடைய கருத்து இல்லை. இந்திய நாடு, யார் வேணாலும் உள்ள தேர்தலுக்கு வரலாம், அனைவரும் பொது. 140 கோடி மக்களும் இந்திய தாயினுடைய குழந்தைகள் என்பது என்னுடைய கருத்து. ஆனா அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் யார் கட்டுப்பாட்டுல இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம எதுக்கு தேவையில்லாத வரும் சொல்லதான் முடியும். திரு புஷி ஆனந்த் அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர், அவர் தான் கேட்கணும். பணம் வாங்கிக்கிட்டுலாம் நீங்க போஸ்டிங் போடுறீங்க இந்த தொகுதியில. இது ஒரு முக்கியமான ஒரு விஐபி தொகுதி. இது இந்த அளவுக்கு அந்த தொகுதி நீங்க போட்ட விட்டுட்டீங்கன்னா அடுத்த நிலைமைக்கு எங்க போக முடியும்? திரு விஜய் அவர்கள் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடினார், தப்பு இல்லை. எல்லாரும் எல்லா விழாவையும் கொண்டாடலாம். எல்லா மதத்துக்காரனும் எல்லா மதத்து கோவிலுங்களுக்கும் போய் சாமி கும்பிடலாம். தர்காவுக்கு போகலாம், ஆண்டோனியா சர்ச்சுக்கு போகலாம், அந்த சாமி கோயிலுக்கு போகலாம். யாரும் எதையுமே பொதுமக்களை யாருமே தடுக்கக்கூடிய சக்தி இந்த உலகத்துல யாருக்குமே இல்லை. ஆனா திரு விஜய் அவர்கள் அந்த உள்ள இருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு குரல் விட்டார் தெரியுங்களா, அந்த இடத்துல விஜய் பார்த்து செய்யணும். திமுக இந்த விஷயத்தை செய்யலாம். அவங்க சாதாரணமா ஒரு நடிக்கிறாங்கன்னு சொல்லி மக்களுக்கு தெரியும். அதே கிறிஸ்துவர்களுக்கும் தெரியும். ஒரு முஸ்லீம் ரம்ஜான் பண்டிகைக்கு போனாருன்னா ஸ்டாலின் இவங்க எல்லாம் எடப்பாடி எல்லாம் புல்லாவோட போய் உட்காந்து பேசுவாங்க. அவங்களும் அரசியல் வாக்குகளுக்காக தான் உள்ள வராங்கன்னு சொல்லி எல்லா மக்களுக்கும் தெரியும். விஜயோட உணர்வு அவருக்கு அறியாமலே அந்த ஒரு விஷயம் வந்துடுச்சு. எமோஷனல் அந்த ஃபேஸ் ரியாக்ஷனோட பார்க்கும்போது பாஜகவினர் சிரிக்கிறாங்க. மற்ற கட்சியெல்லாம் கொடுங்க, மற்ற கட்சி ஓட்டெல்லாம் உங்களுக்கு வரப்போகுது.
இந்த கட்சியில உங்களுக்கு ஏன் ஓட்டு வராது? இப்ப எச் ராஜா மத்தவங்க எல்லாம் இருக்கிறாங்கன்னு போது அவங்க வந்து பூர்வீகமா அந்த ரத்தத்துல ஊர்னது உணர்வு வந்து எச் ராஜா ஒரு 4-5 பேர் இருக்காங்க அந்த கட்சியில. எமோஷனல் டாக் பேசுறவங்க, அதாவது தன்னை அறியாம பேசுறவங்க. அந்த கட்சியில வந்து பாஜக மோடியோட ஓட்டு இருக்கு அதுல. மோடியே நாளைக்கு வேண்டாம் போடான்னு சொன்னா கூட அவங்க வந்து தாமரை சின்னத்துக்கு ஓட்டு போடுவாங்க. மோடிக்காக ஓட்டு இல்லை. அந்த பாஜக தாமரை சின்னம் அதோட உள்ள இருக்கிற இந்துத்துவா, அந்த RSS போன்ற அமைப்புகளுடைய ஒரு ஓட்டு கூட இவங்களுக்கு போகாது. திரு விஜயால பாதிக்கப்பட போறது வந்து அதிமுக, திமுக, மற்ற இதர கட்சிகள், திரு நாம் தமிழர், அப்புறம் திமுக கூட்டணியில இருக்கிறவங்களுக்கு ஓட்டு இருக்கா இல்லையா நீங்க தான் சொல்லணும். சென்னையில ஒரு கவுன்சிலர் ஆக முடியுமா திமுக கூட்டணியில இருக்கிறவங்க தனிச்சு நின்று? அந்த விமர்சனத்துக்குள்ள நம்ம போக வேண்டாம். அடுத்து ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.